ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர்னு கூட சொல்லலாம். ரவையை வச்சு ஒரு பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். ரவா பொங்கல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரவா பொங்கல் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை தண்ணி ஊற்றி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் நான். அது இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இது நல்ல ஒரு அரோமா வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரைஞ்சி போயிடும். இது வந்து கைவிடாமல் கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நார்மலாக நீங்கள் நெய் சேர்க்காம உப்புமாக்கு வறுக்கிற மாதிரி வெறும் சட்டியில் போட்டு கூட வறுத்து எடுத்துக்கலாங்க. ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சரி ஸ்மெல்லும் சரி நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு வறுத்தா போதும். இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. இப்போ அதே பேனில் வந்து இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுக்கலாம். நெய் சூடானதும் உங்களுக்கு தேவையான முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் திராட்சைப்பழம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் திராட்சைப்பழம் ஸ்கிப் பண்ணிட்டேன், எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால. இதுவும் கரைஞ்சிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. நிறம் மாறினா போதும், ரொம்ப கருகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூட வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா எண்ணெயில் வறுத்து விட்டுறலாம். இப்போ நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன்ல, அதனால 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரவை நல்லா குழஞ்சி வேகணும், அப்போதான் பொங்கல் மாதிரி இருக்கும். இது கூட வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சிருந்தோம்ல பாசிப்பருப்பு, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுறலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை வந்து சேர்த்துக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். அப்படியே போட்டுட்டிங்கன்னா கட்டிப்பட்டு போயிடும். இந்த மாதிரி கிளறிட்டே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் செஞ்சு கொடுங்க. ரவை உப்புமா பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது உப்புமா மாதிரி இல்லாமல் பொங்கல் மாதிரி நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வேகாத மாதிரி ஆகிடும். இதை நம்ம பாசிப்பருப்பும் ரவையும் சேர்க்கறனால இது கெட்டிப்பட்டுட்டே இருக்கும். அதனால கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாங்க. சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதனால அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட வந்து சாம்பார் இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நான் தேங்காய் சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சின்ன குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நானே ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன். இது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இன்னும் கெட்டியாயிடும். இப்போ இது வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட நான் தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட்ருந்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.